சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே போலீஸ்காரவங்க செக் போஸ்ட்ல உட்காந்துருக்கும் போது, சார் நோட்டெல்லாம் என்ட்ரி போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த என்ட்ரி நோட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா கடைசியா தமிழ்ச்செல்வின்ற பேர்ல கையெழுத்து போட்டு இருக்கு. சார் தமிழ்ச்செல்வின்ற பேர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்ல யாருமே போகாமல் இருந்தாங்க. நேத்து அமைச்சரோடைய பையன் காணாம போனதுல இருந்து யாருமே காட்டுக்குள்ள போகலையே. இப்ப கடைசியா நோட்ல தமிழ்ச்செல்வின்ற பேர்ல போட்டிருக்கு. அதுவும் இப்ப போட்டிருக்க மாதிரி இருக்கு. சார் அப்ப தமிழ்ச்செல்வின்றது அமைச்சருடைய மருமகளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் போஸ்ட்ல இருக்கிற 2 போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியல சார், வாங்க எதுக்கும் போய் நம்ம சாட்டை காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில பார்த்தா காட்டுக்கு வெளியில இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட வந்து இந்த செக் போஸ்ட்ல இருக்கிற 2 பேரும் காமிக்கிருக்காங்க. செக் போஸ்ட்ல இருக்கிற 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சார் இந்த மாதிரி என்ட்ரி நோட்ல தமிழ்ச்செல்வின்ற பேர்ல கையெழுத்து போட்டிருக்கு சார். அப்ப அவங்க காட்டுக்குள்ளதான் போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்ல இருக்கிறவங்க சொன்னதும், சார் அந்த பொண்ணை தான் சார் காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க, பாருங்க கையெழுத்து போட்டு காட்டுக்குள்ள வேற போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிருது. இங்க மோகனா, ஐயோ அந்த பொண்ணு இதுக்கு காட்டுக்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த மூப்பு தாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் புருஷனை காணானதும் அந்த பிள்ளைக்கு பயமா இருக்காதா, அதான் புருஷனை தேடி அந்த பிள்ளையே காட்டுக்குள்ள போயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொன்னதும் இங்க ராஜாங்கம், சார் என் மருமகளும் காட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க போல, அந்த பிள்ளை ஏற்கனவே வயிற்று பிள்ளையோட இருக்கு, எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் காட்டுக்குள்ளே போன உங்கள் பையனையே தேடி இன்னும் போன ஆட்கள் எந்த நல்ல தகவலும் சொல்லலை. அவருடைய வாட்சு, அவர் கொண்டு போன டார்ச் லைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எதுக்கு சார் உங்கள் மருமக உள்ளே போனாங்க? காட்டுக்குள்ளே வேற காட்டு யானை வேற சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்க படித்த பொண்ணு தானே, எதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரவங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், நடந்தது நடந்துருச்சு, அந்த பொண்ணு சேதுவை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கு. சேது மேல அவ்வளவு பெரிய அந்த பிள்ளைக்கு நீங்க எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும், சரி சார் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரவங்க பார்த்தா காட்டுக்குள்ள சேதுவை தேடிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அமைச்சருடைய மருமக தமிழ்ச்செல்வியும் காட்டுக்குள்ளதான் வந்திருக்காங்க. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள பாதுகாப்பா இங்க காட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வாங்க. அதே மாதிரி சேதுவை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு உடனடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க சொன்னதும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா, இப்போதான் அமைச்சருடைய மகனை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அமைச்சருடைய மருமகளும் காட்டுக்குள்ளே வந்துட்டாங்களாம், அவங்களையும் நம்ம தேடணும். அதனால அவங்க பேர் தமிழ்ச்செல்வியா, நீ அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டுக்கிட்டு, நான் இந்த பக்கம் சேது சாரை பற்றி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பார்த்தா 3 பக்கம் திரும்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காட்டியான பார்த்தா தமிழ்ச்செல்வியை துரத்துக்கிட்டு இருக்கு. காட்டு யானைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தமிழும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தமிழுடைய சத்தம் பார்த்தா சேதுக்கு கேட்டுருது. இது எங்கேயும் கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது மரத்துல இருந்து வேகமா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாராவது இருக்கீங்களா, யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே தமிழ் கத்துற சத்தம் மறுபடியும் பார்த்தா சேதுக்கு கேக்குது. இது தமிழோடைய குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டத்தோட, ஐயோ காட்டுக்குள்ள வேற யானை சுத்திக்கிட்டு இருக்கே, இவ எதுக்கு இப்ப காட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டத்தோட பார்த்தா மரத்துல இருந்து வேகமா கீழே இறங்கி வேகமா ஓடி தேடிக்கிட்டு இருக்காரு. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ் பார்த்தா ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கையில மாமாவுடைய குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் ஒரு இடத்துல நின்று யானை கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ள பார்த்தா தமிழ் வேகமா போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த யானையும் பார்த்தா தேடிட்டு அங்கிருந்து போயிருது. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா நீங்க எங்க மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும், தமிழ் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா பார்த்தா சேதுவும் தமிழும் பாத்துறாங்க. ஏன் மாமா அப்படி காட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் ஓடி அந்த சேதுவை கட்டி பிடிச்சிட்டு, எதுக்கு மாமா நீங்க காட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இப்போ முதல்ல இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டி கேட்கவும், நான் எதுக்கு வந்தேன்னா நேற்று நைட்டு என்கிட்ட ஒத்த வார்த்தையாவது சொல்லிட்டு வந்தீங்களா, நான் காட்டுக்குள்ள தான் போறேன் அப்படின்னு, உங்களை காணான்னு காலையில இருந்து எவ்வளவு பேர் வீட்டுல இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, போலீஸ்காரங்க கூட காட்டுக்குள்ளதான் உங்களை தேடி வந்திருக்காங்க, நீங்க எதுக்கு இப்ப காட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், நான் எதுக்கு வரப்போறேன், நேற்று ராத்திரியே உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த மந்திர பூவை எடுத்துட்டு வந்து ராத்திரி காட்டுச்சேமனுக்கு வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை பறக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஐதீகம் இந்த ஊர்ல இருக்குல்ல, அப்ப நம்மளுக்கும் பொம்பளை பிள்ளை வேணா இதை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும், ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காண்டி
இப்படி இந்த நேரத்துல காட்டுக்குள்ள காட்டு யானை வேற வந்திருக்கான், ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொன்னதும், என்னது நான் போகவா, உங்களை கூட்டிட்டு போகத்தான் நானே காட்டுக்குள்ள வந்தேன், நான் மட்டும் போய் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கையை பிடிச்சிருக்கவும், நானா வரல, நான் இங்க இருந்து வந்தா அந்த மந்திரப்போட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு.